اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم انزله المقعد المقرب عندك يوم القيامة. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث من يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான உஸ்தாத்மார்களே, உலமாக்களே, இரு தரப்புடைய அழைப்பை மேற்று இந்த கண்ணியமான நிகா மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய வரவையும் நல்வரவாக ஆக்கி வைப்பானாக. எங்கள் எல்லோருடைய வரவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் சாவியாக பயன்படுத்துவானாக. தீய விடயங்களை விற்றும் எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மௌத்து வரைக்கும் தக்வாவோட இறையச்சத்தோட வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நிகா என்று சொல்லும் போது நிறைய சகோதரர்கள் எண்ணிக்கொண்டிருப்பது அது ஒரு சடங்காக பார்க்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய சமூகத்தில் அதிகம். நிகா என்றா அது ஒரு சடங்காக, வெறுமனே அது மஸ்ஜிதில் கபில் து நிகாஹா என்று சொல்லிட்டு அவர் மஹார கொடுத்துட்டு இல்ல. நிகா என்று சொல்றது அது மிக முக்கியமான ஒரு இபாதத். நிகா தொழுகையோடு சம்பந்தப்படுவது, நிகா ஜகாத்தோட சம்பந்தப்படுவது, நிகா அல்லாஹுடைய பொருத்தத்தோட சம்பந்தப்படுவது, நிகா ஒரு மனிதனுடைய மறுமையுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்படுவது. நிகா என்பது வெறுமனே உடலுடைய ஆசை, உடலுடைய இச்சைக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று மட்டுமல்ல. நிகா என்பது வெறுமனே உடலுடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்று அல்ல. நான் எல்லா நிகா பயான்கள் சொல்றது தான், முதலாவதாக ஒவ்வொரு இபாதத்தையும் நாங்கள் செய்வதற்கு முன்னால எங்களுடைய நியத்தை நாங்கள் சரி செய்யோம். ஒருவர் அசர் தொழுகைக்கு வந்திருக்கிறாரு, புஹருடைய நியத்தை வச்சு தக்பீர் கட்டுறாரு, இல்ல ஒருவர் மகரிபுடைய நியத்தை வச்சு தக்பீர் கட்டுறாருண்டா அந்த தொழுகை கபூல் இல்ல. அசருடைய தொழுகைக்கு வந்து அவர் அசருடைய நியத்தை வைக்கணும். அதே போல நிகாஹ்க்கென்றும் சில சுன்னாக்களை, சில ஷருத்துகளை, சில பொருள்களை எங்களுடைய ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. நிகாஹ் என்பது அல்லாஹுடைய கட்டளை. நம் உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய சுன்னாவை நான் எடுத்து நடக்க போறார். முதலாவதாக மணமகன் அந்த நியத்தை சரி செஞ்சு கொள்ளணும், மணமகன் பூர்த்தியாக அந்த நியத்தை வச்சு கொள்ளணும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இந்த நிகாஹுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொன்னாங்கன்றா, சில சஹாபாக்கள் நிகாஹ் செய்யாம வரும் போது கூட அல்லாஹுடைய தூதர் கேட்பாங்க, நீங்க நிகாஹ் செஞ்சிருக்கிறீங்களா? இல்லையா ரசூலுல்லாஹ், இல்லையா ரசூலுல்லாஹ், நிகாஹ் செய்யல, வசதி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கிட்ட குல்யா ஐயுஹல் காஃபிரூன் சூரா இருக்குதா? ஆம் யா ரசூலுல்லாஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் சூரா இருக்குதா? ஆம் யா ரசூலுல்லாஹ். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் போன்ற சூறாக்கள் இருக்குதா? ஆம் யா ரசூலுல்லாஹ். அதை உங்களோட மனைவிக்கு கற்றுக் கொடுத்து மஹராக கொடுத்து நீங்க நிகாஹ் செய்யுங்க. அது அவருக்கு ஹாஸாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. நாங்க யாரும் இன்னைக்கு அந்த சூறாவை சொல்லி கொடுத்து நிகாஹ் செய்யல.
ஏன் அந்த அளவுக்கு யாரும் வசதி இல்லாதவங்க யாருமே இல்லை. எங்களோட மொபைலை வித்தாலே பரக்கத்தாக மகர் கொடுக்கலாம். எங்களோட கையில இருக்கக்கூடிய மொபைலை வித்தாலே பரக்கச்சான மகர கொடுக்கலாம். கண்ணியமான சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க, நிக்காஹ் செய்யுங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, ஏண்ட வைஃப் மௌத்தாகி நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால நான் ஒரு நாள் தான் என் லைஃப்ல பேலன்ஸ் ஆக இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்றா அந்த ஒரு நாள்லையும் நான் நிக்காஹ் செஞ்சுட்டு தான் மௌத்தாகும். நிக்காஹ் செஞ்சுட்டு தான் மௌத்தாகும். கண்ணியமான சகோதரர், நாளைக்கு மறுமையில எந்த அமலும் கிடையாது. நாளைக்கு மறுமையில யாருக்கும் தொழ முடியாது. நாளைக்கு மறுமையில யாருக்கும் ஜகாத் கொடுக்க முடியாது. நாளை மறுமையில யாருக்கும் எந்த அமலும் செய்ய முடியாது. ஆனா அப்படிப்பட்ட மறுமையில சில அமட்கள் இபாதத்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஒன்று, ஹாஃபில்மார்கள் அல்லாஹ்க்கு முன்னால குர்ஆன் ஓதி காண்பிப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், எக்ரா ஓதுங்க என்று சொல்லும் போது யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை உலகத்தில் ஹாஃபில்களாக ஆக்கினாங்களோ அந்த பிள்ளைகள் நாளை மறுமையில எல்லா அன்பியாக்களுக்கு முன்னாலேயும் எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னாலேயும் எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னாலேயும் உலகத்துடைய ஆரம்ப மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரைக்கும் எல்லோருக்கு முன்னாலேயும் அந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதி காண்பிப்பார்கள். அதே போன்று நாளை மறுமையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் சுஜூத் என்ற இபாதத் இருக்கிறது. சுஜூத் என்ற இபாதத் இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான இபாதத் தான் நிக்காஹ் என்ற இபாதத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். நிக்காஹ் என்ற எந்த ஒரு வாலிபரும் சுவர்க்கத்துக்கு போகும் போது ஜோடி இல்லாம போக மாட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண் மகனும் சுவர்க்கத்துக்கு நுழையும் போது ஜோடிகளாகத்தான் நுழைவார்கள். அந்த நிக்காஹ் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது தேனை விடவும் இன்பமான ஒரு லைஃப், ஒரு வாழ்க்கை. ஆனா நிறைய பேர் சொல்றது, ஹஸ்ரத் திருமணத்துக்கு முன்னால நான் சந்தோஷமாக இருந்தேன், எப்ப நிக்காஹ் செஞ்சனோ என்ன நிம்மதியே இல்லாம போயிட்டு, இல்ல நிம்மதி இல்லாம போயிட்டு. கண்ணியமான சகோதரர்களே, ஏன் அந்த நிம்மதி இல்லாம போகுது? எப்ப நாங்க நிக்காஹ திருமண வாழ்க்கைய திருமண லைஃப படிக்காம விளங்காம செய்வோமோ அந்த வாழ்க்கையில தான் இந்த முசீபத் இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது என்னண்டா, ஒரு மாப்பிள்ளைய நீங்க தெரிவு செய்யும் போது முதலாவது வாங்க மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதுடைய இமாம் கிட்ட கேளுங்க, இவங்களோட மஹல்லாவை சேர்ந்த பிள்ளை இவர் தொழுகைக்கு வாராரா, இவர் மஸ்ஜிதோட தொடர்பா, இவருடைய தொழுகையுடைய ஹாலாத் என்ன? யாரும் கேட்கறதில்ல. நிறைய மஸ்ஜிதுகள்ல நிறைய நிக்காஹ்கள் அது கேட்டு படுறதே இல்லை. கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாப்பிள்ளையுடைய அஹ்லாக்கையும் பாருங்க, இபாதத்தையும் பாருங்க. ஆனா நிறைய இடங்கள்ல பெண்ணுடைய இபாதத்தை, அஹ்லாக்க, குணங்களை எல்லாமே பார்க்கிறோம். ஆனா நிறைய வீட்டுல சொல்றது, முடிச்சு கொடுத்தா சரி வருவாரு, என்ன முடிச்சு கொடுத்தா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிக்கு போவாரு, தொழுவாரு, ஒரு பொறுப்புண்டு வருமே. இஸ்லாம் எங்கேயும் அப்படி சொல்லல. இஸ்லாம் எங்கேயுமே அப்படி சொல்லல. முடிச்சு கொடுத்தா சரி வரும் என்று சொல்லல. முடிக்கிறதுக்கு முன்னால பாருங்க, முடிச்சதுக்கு பின்னால பார்க்கவா. பிளீஸ் பண்ணி சொல்ற, முடிச்சதுக்கு பின்னால யாரும் தேட போவான். முடிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்படி எப்படி எல்லாம் தேடலுமோ அப்படி எல்லாம் தேடுங்க. ஒரு மனிதனுடைய பர்சனல் லைஃப் நாங்க தேடுறது அது பெரிய பாவம். ஆனா சில கட்டம் இருக்குது, அந்த நேரத்தில் ஒருவருடைய லைஃப் நாங்க அலசி ஆராய்றது அது பாவம் இல்லை, அதுக்கு நன்மை இருக்குது. எப்படிப்பட்ட லைஃப் என்றா, ஒருவரை நான் என் மனைவியாக ஆக்கிக் கொள்ள போறேன், இல்ல ஒருவரை நான் என் மருமகனை ஆக்கிக் கொள்ள போறேன், இப்ப போய் நாங்க விசாரிக்கிறது இருக்குது, இது நன்மை, இது பாவம் இல்ல, இது பாவம் கிடையாது. ஒருவர் சொல்றாரு, இல்ல நான்டா லைஃப்ல குறை பேசுறது இல்ல, நான்டா சொல்ல மாட்டேன், ஏன் நாங்க சொல்லணும் என்று மறைச்சாருண்டா அவருக்கு அது பாவம். அவருக்கு என்ன பத்தி தெரியும் என்றா, நிக்காக்கு முன்னால ஒருவர் என்னிடத்துல வந்து விசாரிச்சா அவரிடத்தில் இருக்கக்கூடிய நலவுகள், அவர்களுடைய தவறுகளை சொல்றது கட்டாயம். இப்ப கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிக்காஹ் என்று வரும் போது இது நிம்மதியான, சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. நான் இந்த நிக்காஹுடைய பயான்கள்ல 3 விஷயத்தை முக்கியமா சொல்ல போறேன். மிக முக்கியமான 3 விடயங்களை. நிக்காஹ் செஞ்சவங்க நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, தேவைப்படும். முடிச்சு இருந்தாலும் தேவைப்படும், முடிக்காவிட்டாலும் இது கட்டாயமா தேவைப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வரும் போது சில நேரங்கள்ல 2 பேருக்கு மத்தியில புரிந்துணர்வு இல்லாம போகுது.
2 பேருக்கும் மத்தியில புரிந்துணர்வு இல்லாம போகுது. இப்ப அக்கது நடக்க போகுது. நான் சொல்ற அக்கது செய்யற நேரத்துல ப்ளீஸ் பண்ணி மாமாவும் மருமகனும் கைய பிடிச்சி 2 பேரும் முகத்தை பார்த்துக்கோங்க. மருமகனு சரியான வெக்க, மருமகன் காப்பட பாக்குற, மாமாவும் பாக்குறல்ல, மாமாவும் காப்படத்தான் பாக்குற வெக்க. மகளை கொடுக்க போறீங்க, ஏன் வெக்கப்படும்? சலவாத்தை சொல்லுங்க, ஹம்து சலவாத்தை சொல்லிட்டு மருமகனை முன்னால பாருங்க. ஹஸ்ரத் மௌத்தே அல்ல, மருமகனுடைய முகத்தை பாருங்க. இவங்க 2 பேரும் சொல்ற வேர்ட மஜ்மால இருக்கக்கூடிய யாரு கேட்காவிட்டாலும் பரவாயில்ல, 2 ஷாஹித் யாரும் அவங்களுக்கு விளங்கணும் என்ன சொல்றாங்கன்றது. நான் ஏன் ஷாஹிதுகளை முன்னால வர சொல்லணும்டா, நிறைய நிக்காஹ்கள்ல ஷாஹித் கடைசி பின்னாலிருந்து வருவாரு சைன் பண்ண. அப்படிப்பட்ட ஷாஹித கூப்பிடவான், அப்படிப்பட்ட ஷாஹித உன் நிக்காஹ்களுக்கு அழைக்கவான். ஒரு ஷாஹித தெரிவு செய்யற நேரத்திலையும் உங்களோட மகனுக்கு உங்களோட மகளுடைய விஷயத்துல ஒரு சைன் பண்ண முன்னால பாருங்க அவருடைய ஃபேமிலி லைஃப், அவருடைய மனைவி எப்படி ட்ரீட் பண்றாரு, எப்படி மனைவியோட நடந்து கொள்றாரு, அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. ஏன் ஷாஹித் இஸ்லாம் வைக்கிறேன்டா, நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா இவரை ஹேண்டில் பண்ணுவாரு. ஏன் இவர் சந்தோஷமா வாழ்றாரு, இவர் வாழ்ந்து காத்திருக்கிறாரு, சைன் பண்ணிருக்கிறாரு, இவர் முன்னாகுவார், முன்னுக்காக சொல்லுவாரு எப்படி வாழணும், விட்டு கொடுத்து போங்க என்று ஒரு நசீஹத்தை செய்வாரு. இப்ப கண்ணியமான சகோதரர்களை, ஷாஹிதுகள் மிக சுத்தவாளிகளாக இருக்கணும். ஷாஹிதுகள் மிகவும் கண்ணியமானவர்கள். சில நிக்காஹ்கள்ல பார்த்தா யாராவது ஒரு முக்கியமானவர் வந்தா குடும்பத்தோட சம்பந்தமும் இல்ல, அவருடைய பட்டம் பதவி வச்சு வாங்க முன்னால் உட்காருங்க, பிரச்சனை இல்ல, முன்னால் உட்கார வைங்க, ஆனா சைன் பண்ண வைக்கவான. யார் எவர் தெரியாம நீங்க சைன் பண்ண வச்சிடவான. அது மிக முக்கியமான ஒரு இபாதத் ஷாஹிதுடைய. அடுத்தது இந்த நிக்காஹுடைய விஷயத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஹஸ்ரத் எங்களுக்கு நிக்காஹ்க்கு பின்னால நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணினோம், சரி வருவதில்லை. இப்ப என்ன சொல்லுவாங்கடா, கவுன்சிலிங் போங்க. இப்ப மாஷா அல்லாஹ் தெருவுக்கு தெரு கவுன்சிலிங் திறந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் என்ன செய்றாங்க, 4 மாசம் 6 மாசம் கோர்ஸ் முடிச்சிட்டு ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ரெஸ்டாரண்ட்ல எப்படி பிசினஸ் இருக்கிறதோ அதே போல அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு இதுல கவுன்சிலிங்ல மாஷா அல்லாஹ் பரக்கத்தான முறையில யாவரும் போய்கொண்டு தான் இருக்குது. நிறைய கேசஸ் வருவது. ஏன் அங்க போகணும்? நான் வானம் என்று சொல்லல, போங்க, தேவைப்படும் போது போங்க. ஆனா அதுக்கு முன்னால எந்த ப்ராப்ளம் வந்தாலும், மனைவியை பத்தி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா, இல்ல மனைவிக்கு உங்களை பத்தி ப்ராப்ளம் இருக்கிறதா, முதலாவது யாரோட பேசணும் என்றா தஹஜ்ஜத்துல அல்லாஹ்வோட பேசணும். யாரோட? நாங்க யாரும் அல்லாஹ்வோட பேசுறதே இல்ல, அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்யறதே இல்ல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க என்ன மெரி பண்ண வானம், எனக்கும் உங்களுக்கும் சரி வராது, எனக்கு ரோசம் இருக்குது. அப்படியா? ப்ராப்ளம் இல்ல, நான் ஏன் ரப்போட பேசி உங்களோட குறைய இந்த ரோசத்தை இல்லாமக்கி கொள்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் தந்த மனைவியை பார்த்து சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஜைனப் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தலாக்கு கொடுக்க முடிவு செஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, யா ரசூலல்லாஹ் தலாக்கு கொடுக்க வானோம். ஏனென்றால் இவ சவ்வாமா கவ்வாமா, இவ நோம்பு பிடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, நின்று வணங்கக்கூடிய ஒரு பெண்மணி, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு பெண்மணி, அதனால தலாக்கு கொடுக்கவானும். அல்லாஹ்வோட தொடர்பை சீராக்கி இருந்தார். ஒவ்வொரு சஹாபி பெண்மணிகளை எடுத்தாலும் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கி தரணும். என்ன? என் ஹஸ்பண்ட் எனக்கு இப்படி சொல்லிட்டாரு. குர்ஆனுடைய வசனம் இறங்குது, قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله. தண்ட கணவனை பத்தி முறைப்பாடு செஞ்ச விஷயத்தை 7 வானத்துக்கு மேலால இருக்கக்கூடிய ரப்பு கேட்டுட்டான். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய தொடர்பை அல்லாஹ்வோட சீராக்கி இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டம் வருவது, சாப்பிட வீட்டுல எதுவுமே இல்ல, கவலையில் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பாக்குறாங்க, எப்படி இந்த பெண்மணிய ஆறுதல் படுத்தலாம், எதை சொன்னாலும் ஆறுதல் படுத்தலாம். ஆனா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, யா ரசூலல்லாஹ் உங்களோட மனைவிக்கு போய் சொல்லுங்க, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறான். யாரு? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொரு பெண்மணியும் தண்ட தொடர்பு அல்லாஹ்வோட சீராக்கி இருந்தாங்க. ஒவ்வொரு கணவன்மாரும் தண்ட தொடர்பு அல்லாஹ்வோட சீராக்கி இருந்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நிக்காஹ் என்று வரும் போது நிறைய பேர் முதலாவது பாலாக்கக்கூடிய விஷயம் என்னென்றா, தொழுகையில கை வச்சிடுவாங்க. இன்றைக்கு திருமண நாள் என்று வரும் போது பெண்ண அசரிலிருந்தே ரெடி ஆக்கிடுவாங்க. சிலவங்க சொல்றாங்க, ஹஸ்ரத் நாங்க மகரிபையும்
இஷாவையும் சேர்த்து தொழலாமா, ஜம்மு செய்யலாமா? ஏன் இல்ல, பெண்ணை ரெடி பண்ணணும். நான் என்ன கேட்கறது, வாகனத்தில் 80 கிலோமீட்டர் கூட்டி போயா ரெடி பண்றீங்க? இல்லையே, எப்படி சேர்த்து தொழுகிறது? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோலுக்கு போறதுக்காக வேண்டி மகரிபை இஷாவையும் சேர்த்து தொழுகிறாங்க. இன்னும் சில பெண் பிள்ளைகளுக்கு தொழுகை இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை வீணாக்கி ஒன்றை நிம்மதி எதிர்பார்க்கலாம். ஆரம்பமே அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து லைஃப்ல ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். வாரவங்க எல்லாரும் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக என்று துஆ செஞ்சாலும் அந்த துஆ கபூலாகணும் அல்லாஹ் இடத்துல தான். அவண்ட கட்டளையை நாங்க இல்லாமாக்கி நாங்க அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கலாம். நான் திருமணம் செய்யக்கூடிய மணமகனுக்கு சொல்றேன், யாருக்காக வேண்டி தொழுகை விட்டுடவான. லேட் ஆகுதுன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் இல்ல, தொழுகை விட்டுட்டு போயிடவான. அந்த பெண்ணும் தொழுவிட்டு ரெடி ஆகிறது இல்ல, இஷாவ திருமணத்துக்கு பின்னால வந்து தன்னுடைய இரவு நேரத்தில் வந்து இஷாவை உடனடியாக தொழுது கொள்வது, இஷாவை கலாவாக்குறது அல்ல. தொழுகையுடைய விஷயத்துல நாங்க முக்கியத்துவம் செலுத்தும் போது அல்லாஹ் பார்க்கிறான், ஏண்ட அடியான் ஏண்ட விஷயத்துல கருசனை செலுத்தும் போது நான் அவனுக்கு உதவி செய்கிறேன், அவனுடைய விஷயத்துல நான் பொறுப்பாக இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான், சில மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னா, ஒரு பெண்மணி தஹஜ்ஜுக்கு எழும்புறா, எழும்பி என்ன செய்யறா, அவ தஹஜ்ஜத் தொழுது தந்த ஹஸ்பண்ட் எழுப்புறா, தொழுகைக்காக எழுப்புறா. ஆனா ஹஸ்பண்ட் எழும்புற மாதிரி இல்ல, கொஞ்சம் தண்ணீர் எடுத்து ஹஸ்பண்ட் முகத்துல தெளிக்கிறார். ரஹிமல்லாஹ், அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யாரு செஞ்சதுவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுவா. அதே போல ஒரு கணவன் என்ன செய்யறாரு, தஹஜ்ஜுக்காக எழும்பி தொழுது விட்டு தந்த மனைவி எழும்புறா. மனைவி எழும்புற மாதிரி இல்ல, தண்ணீரை லேசாக எடுத்து மனைவிட முகத்துல தெளிக்கிறாரு. அப்படிப்பட்ட கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. உலகத்துடைய விஷயத்துல எப்படி ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இருக்கிறோமோ, இதே போல அமலுடைய விஷயத்துல கணவனுடைய மிக முக்கியமான பொறுப்பு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு சுவர்க்கத்தை தாரேன், நிம்மதியை தாரேன், சந்தோஷத்தை தாரேன், உங்களோட ப்ராப்ளங்கள் வரும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழியை திறந்து தாரேன். அப்படி சொன்ன ரப்பு எங்கேயும் உங்களை நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறேன் எங்கேயும் சொல்லல. நரகத்திலிருந்து கணவனை பார்த்து தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே. பொறுப்பாக சொல்லதாக இருந்தால் ஒவ்வொரு கணவன்மாரையும் குடும்பத்துடைய தலைவரை பார்த்து சொல்றான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. மாமாவோட கையில பொறுப்பாக தந்திருக்கக்கூடிய மகளையும் அந்த பெண் மூலமாக உங்களுக்கு உருவாகின குடும்பத்தையும் நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. முதலாவது எங்களோட தீன சரி செய்வோம். ரெண்டாவது ஆக முக்கியம் தான் கணவன் மனைவி என்று வரும் போது லைஃப்ல ப்ராப்ளம் வராம இல்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய லைஃப்ல ப்ராப்ளம் வந்திருக்கிறது. ப்ராப்ளம் வராத ஒரு லைஃபே இல்ல. யாருமே சொல்லல எங்கட லைஃப்ல ப்ராப்ளமே இல்ல ஹஸ்ரத் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சில கட்டங்கள்ல ப்ராப்ளம் வரும் போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது ஒவ்வொரு கணவன்மாரும் இந்த விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில கடைபிடிங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்க சொல்லுவீங்க, ஹஸ்ரத் உங்களுக்கு ஈஸி செல்லலாம், நீங்க சொல்லிட்டு போய் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். எங்களை விட தந்த லைஃப அழகான முறையில வாழ்ந்து காட்டினவர்கள் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருவரும் உங்களோட மனைவி மாற கயா பண்ற விஷயத்துல தவறு இழைச்சிடுவாங்க. நாங்க எங்கட மொபைல் புதுசாக ஒரு மொபைலை வாங்கிட்டா அதை அழகான முறையில துடைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில் அதற்கு ஒரு பேக் கவர் போடுறோம், டெம்பர் ஒட்டுறமே, கீழே விழுந்து உடஞ்சிடப்படாது. போனுக்கு கொடுக்கக்கூடிய கயா கூட மனைவிக்கு கொடுக்கறது கிடையாது. புதுசாக ஒரு வாகனம் வாங்கினா அதை கட் பாலிஷ் எல்லாம் பண்ணி பல வைக்கிறாரு. ஆனா மனைவியுடைய விஷயத்துல கயா பண்றதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய லைஃப் எடுங்க, சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமானது என்னன்னா, ஒவ்வொரு மனைவியும் எப்படி கயா பண்ணாங்க, ஒவ்வொரு மனைவியுடைய விஷயத்திலும் எப்படி முக்கியத்துவம் செலுத்துறாங்க. ஒரு நாள் டிரைவ் பண்ணி கொண்டு போறாங்க, ஒரு சஹாபி அவசரமா போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து, ஓ சஹாபியே கொஞ்சம் மெதுவாக போங்க, பின்னுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணாடி போத்தல போல உடைஞ்சிடுவாங்க, கொஞ்சம் மெதுவா போங்க. டிராவல் பண்ணும் போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் தந்த மனைவி மாற பெண்களை கேர் பண்ணாங்க, கவனிச்சாங்க. அவசரமா போவான அவருக்கு பிடிக்காது. ஒரு நாள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தூர டிராவல் வந்து போகணும், அல்லாஹ்வுடைய தூதர் ரெடியாகி வாராங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சாஃப்டான புள்ள. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மாறலே
11 திருமணங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகும் போது 9 மனைவிமார் இருந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹஷ், ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி இந்த எல்லா மனைவிமாருடைய லைஃப் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு குணமுள்ளவனாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை விட வயதில குறைஞ்ச பிள்ளையாக இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பணக்கார பிள்ளையாகவும் பணக்கார பெண்ணாகவும் அல்லாஹ்வுடைய தூதரை விட வயதில மூத்த பெண்ணாக இருந்தாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இயற்கையாகவே சொல்ல நோய்கள் உள்ள பெண்ணாக இருந்தாங்க. ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கோவக்காரியா கோபமுள்ள சுபாவமுள்ள பெண்ணாக இருந்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சாஃப்டாக சென்சிட்டிவான பிள்ளையாக இருந்தாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி எடுத்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணமுள்ளவளாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க, சஃபரோண்டு போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒட்டகத்தில் ஏறுங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஏறும் போது தடுக்கிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, இன்னைக்கு நாங்க யாரும் இந்த சஃபரை போகல, போற சஃபர் இன்னைக்கு கேன்சல் ஆகிட்டு. நாங்க என்ன சொல்லுவோம்? எங்களோட ஷாப்ல உங்களோட ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணுவோம். சரி 8 o'clock ஷாப்பா வருவேன். முதலாவது ஹோன் அடிப்பேன், 2வது ஹோன் அடிப்பேன். வரல நான் போயிடுவேன். இயற்கையாவே ஒவ்வொரு பெண்கள் எடுத்தாலும் ஆண்கள் ரெடியாக 10 நிமிடம் என்றா பெண்களை அதன் 5 மடங்கால பாருங்க. நாங்க உடுக்கிறது 4 டிரெஸ் தான், அவங்க உடுக்க ரெடியாகினாங்கன்னா பல டிரெஸ், பல மேக்கப். இது பொதுவாக இயல்பு பெண்கள். அது யாரும் இல்லைன்னு யாருமே மறக்கலாம், அது மறக்கவே இல்ல. பொதுவாக பெண்களுடைய இயல்பு சுபாவம். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த முறை என்ன செஞ்சாங்கண்டா, பொன்னான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அடுத்த முறையும் தடுக்கி விழக்கூடாது என்பதற்காக கீழே உட்கார்ந்து தன்னுடைய முழங்கால குத்தி வச்சு சொன்னாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட காலை ஏந்த காலில் வச்சு நீங்க என்ன செய்யுங்க, வாகனத்தில் ஏறுங்க. யாரு எந்த அளவுக்கு பெண் அவங்களோட மனைவியை கேப் பண்ணாங்க. நாங்க பெண்ணை கேப் பண்றது எதுல காட்டுறது? டிக்டாக்ல காட்டுறது. நான் என்ன மனைவியை கேப் பண்றேன், செல்ஃபி எடுத்து போடுறாரு, நான் கேப் பண்றேன் நான் மனைவியோட. ஊரெல்லாம் பாக்குது, பெஸ்ட் லைஃப், மாஷா அல்லாஹ், பிஸ்மில்லா. யார் யாருக்கு எந்த துவாவை போடுறதுன்னு தெரியா. சிலவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆள் போட்டாரு, ஹபீபி கம் டு ஜஹன்னம். ஒரு ஆள் போட்டிருக்கிறாரு, ஒரு ஃபேமிலி லைஃப் போட்டிருக்கிறார், அவர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார், ஹபீபி கம் டு ஜஹன்னம் என்று போட்டிருக்கிறார். அதுக்கு ஒரு ஆள் கீழே ஆமீன் என்று போட்டிருக்கிறார். நாங்க எங்க எதை காட்டணும் அதை மறைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சாப்பிட உட்காரும் போது பக்கத்தில் உட்காருவாங்க. உட்கார்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சாப்பாடை எடுத்து எனக்கு ஊட்டி விடுவாங்க. பொதுவா நிக்கா பயங்கர நான் சொல்றது, நாங்க எல்லாரும் ஊட்டி இருக்கிறோம் சாப்பாடு மனைவிக்கு. எப்ப சொல்லுங்க பாக்க? வலிமால கேமராமேனுக்கு முன்னால செஞ்சிருக்கிறோமா இல்லையா? அது ஊட்டல்ல, அந்த போட்டோக்காக வேண்டி கொஞ்சம் வாய்க்கு பக்கத்துல கொண்டு வந்திருப்போம், அவ்வளவுதான். அது ஒரு எங்களோட ரிமைண்டுக்காக வச்சிருப்போம். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறை சாப்பிடும் போது கீழே உட்கார்ந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல டேபிள் இல்லைன்னு, டைனிங் டேபிள் இல்லைன்னு யாரும் சொல்லிடுவாங்க. புகாரில வருவது டைனிங் டேபிள் இருந்துச்சு, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் வானம் என்று சொல்லல. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் கீழே உட்கார்ந்து சாப்பிடல இருக்கக்கூடிய நிம்மதி இருக்குது, அது வித்தியாசம். உங்களோட கையால எடுத்து மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த அளவு என்று சொன்னா, நானும் என் கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சில இடத்துல பக்கத்தில் உட்கார்ந்து இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால நான் கிளாஸ்ல ஒரு குவளையில தண்ணி குடிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, ஆயிஷா நீங்க ரலியல்லாஹு அன்ஹா எந்த இடத்தால குடிச்சீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த இடத்தால என் வாயை வச்சு குடிச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவங்க எங்க வாயை வச்சு குடிச்சாங்களோ அதே இடத்துல முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட வாயை அந்த இடத்துல வச்சு குடிப்பாங்க. யார் இந்த இடத்துல பரக்கத்துள்ளவங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? அல்லாஹ்வுடைய தூதர். நான் வாய் வச்ச இடத்துல தான் நீங்க குடிக்கணும் என்று சொன்னா, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு இறைச்சை கடிச்சிட்டு வைப்பாங்க, கொஞ்சம் இந்த இறைச்சை தாங்களே நான் கடிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டச் இருந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியில ஏன் பிரிவு உண்டாகுதுன்னா, முதலாவது தியாகம் பண்றது கிடையாது. ஒய்ஃப் கால் பண்றா, கொஞ்சம் வெளியில போகணும் வாரீங்களா? ஹஸ்பண்ட் சொல்றாரு, கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கிற, மாமியோட போங்க.
மச்சானோட போங்க. மச்சானோட மாமியோட போறதுக்கு நானே மெரி பண்ணணும், மெரி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனா என் கிளைண்ட் கால் பண்ணி அவசரமா வாராங்க. ஏன்? அதுல ப்ராஃபிட் விளங்குது, அதுல ப்ராஃபிட் விளங்குது, பேங்க் பேலன்ஸ் விளங்குது. இதுல விளங்குது இல்ல. சில நேரங்கள்ல சில ஹஸ்பண்ட்மார் அவங்க வெளியில போனத்தோட முதலாவது விஷயம் வைஃப் நம்பரை பிளாக் பண்றது, வைஃப் நம்பரை பிளாக் பண்ணி வைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கும் போது ஒரு மனிதன் வெளியில போறது கூடாது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. இஅ்திகாஃப்ல இருந்து தந்த மனைவியை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. இஅ்திகாஃப்ல இருந்து அந்த அளவுக்கு மனைவிட மேல அன்ப, முஹப்பத்தை, பாசத்தை, நேசத்தை வச்சாங்க. இறுதியாக ரெண்டு சொல்லி முடிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பெண்ணுக்கும் கையை நீட்டியது கிடையாது. நான் சென்ற முறை ரஹ்மானியா மஸ்ஜிதுல நிர்வாக கூட்டம் நடந்துச்சு. அதுல முதலாவது சொன்னேன், சில மக்கள் சொல்லுவாங்க நாங்க பள்ளிக்குள்ள வந்தா சப்சுப், யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுறேன், நீங்க பகிரங்கமா சொல்றீங்க எனக்கிட்ட நரகவாதியுடைய அடையாளம் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. அதே தான் இந்த இடத்துல சொல்றேன், எந்த மனைவி ஹஸ்பண்டை கண்டு பயப்படுறாவோ, எந்த மனைவி ஹஸ்பண்டை கண்டு பயப்படுறாவோ நீங்க அதிகமாக தௌபா செய்யுங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு மனைவிக்கும் கை நீட்டியதே கிடையாது, எந்த மனைவிக்கும் கை நீட்டியதே கிடையாது. காலி கோட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளத்தை பார்த்தா ஒவ்வொரு பெண்ணுடைய அடையாளங்களை சொல்லி அனுப்புறாங்க. சில ஹஸ்பண்ட்மார் அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, அது வித்தியாசமான ஒரு ஏலியன் என்று கூட சொல்ல, அதுவும் சொல்லலாம், அது வித்தியாசமான ஒரு கூட்டம். சில பெண்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை பார்க்கிறோம். அதனால தான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பெண்கள் காதியார் ஒன்று ஓணும் என்று சொல்லி வாதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாலிபர், ஒரு கணவன் உங்களோட மனைவிக்கு அடிச்சிங்கன்னு சொன்னா உலகத்தில் அதற்குரிய எந்த விசாரணையும் இல்ல. ஸஹீஹ் நதி திருமிதியில வருது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நாளைக்கு மறுமையில நீங்க தப்ப முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய திருசுன்னா எந்த பெண்ணுக்கு எந்த கணவன் அடிப்பாரோ, கையை உயர்த்துவாரோ, குர்ஆன்ல வருது சிலவங்க ஆதாரம். அல்லாஹ் சொல்ற அடிக்க சொல்லி, நீங்க அடிக்கிற அடி அல்லாஹ் சொல்லல, நீங்க ECW WW பார்த்து அடிக்கிற அடி அல்லாஹ் சொல்லல, நீங்க உதையிற உதவி அல்லாஹ் சொல்லல, நீங்க கப்பெடுத்து தூக்கி எறிய அல்லாஹ் சொல்லல. காயம் இல்லாம லேசாக அடிங்க, காயம் இல்லாம லேசாக அடிங்க. அது ஏன் எப்படிக்கலாம், என்ன காரணத்துக்கு அடி, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல தெளிவாக வந்து. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எந்த ஒரு பெண்ணுக்கும் கை வச்சிடவான. அதே போல நான் எல்லாரிடத்திலும் கேட்கிறேன், அல்லாஹுடைய தூதர் காபாவை பிடிச்சு மௌத்தாகல, அல்லாஹுடைய தூதர் காபாவை பிடிச்சு மௌத்தாகல, அல்லாஹுடைய தூதர் சுஜூதுல மௌத்தாகல, அல்லாஹுடைய தூதர் ருகூல மௌத்தாகல, வஃபாத்தாகல. அல்லாஹுடைய தூதர் எப்படி வஃபாத் ஆகினாங்க யாருக்கு தெரியும்? அல்லாஹுடைய தூதர் எப்படி வஃபாத் ஆகினாங்க? எப்படி? இமாம் புகார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 4449வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க. கடைசி நேரத்தில் வாழும் போதும் சதையும் தோலுமாக, அதாவது நகமும் சதையாக உடம்போடு உடம்போடு ஒட்டி இருந்தது போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கட சாப்பிடுற பிளேட் உண்டு, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுற பிளேட் உண்டு, நாங்க ரெண்டு பேரும் குளிக்கும் போது ஒரே பக்கெட்ல ஒன்றுக்கு இருந்து குளிப்போம். யாரு சொல்றது? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதாவது நான் தூங்கும் போது எனக்கு ஸ்பெஷலாக எந்த தலகாணியுமே இல்ல, ஏண்ட பிலோ அல்லாஹுடைய தூதருடைய மடித்தார், அல்லாஹுடைய தூதருடைய மடித்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த அளவு என்று சொன்னா சில நேரங்களில் நான் சாப்பிட்ட விரல அல்லாஹுடைய தூதர் சுவைப்பாங்க. இது யாரு? ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை. கடைசியாக எந்த அளவு சொல்றாங்க, எங்கட வீடுகள் எடுத்தா எல்லாமே டிஃபரெண்ட் தான், எல்லாமே தனித்தனியாக, தனித்தனி. எங்கட டவல் எடுத்தா அது தனித்தனி, தனியான பாத். இன்னைக்கு அது எங்கட, அதாவது எங்கட உடுப்பேக்கக்கூடிய அல்மரா எடுத்தாலும் எல்லாமே வித்தியாசம், தனித்தனியாக வச்சிருக்கிறோம், எல்லாமே பிரிச்சு பிரிச்சு. சில வீடுகளை எடுத்தா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் கணவன் மனைவியாக வாழ்றாங்க, ஆனா தனியத்தான் வாழ்றாங்க, செப்பரேட்டாகத்தான் இருக்கிறாங்க. வெளியில மக்களுக்கு முன்னால ஹஸ்பண்ட் வைஃபாக காட்டிக் கொள்றாங்க, வீட்டுக்குள்ள பிரிஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவு என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகும் போது, வஃபாத்தாகும் போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரெண்டு பேருடைய உமுல் நீர் பிரஷ், டூத் பிரஷும் ஒன்று தரண்டாங்க. அவங்களோட பல்லால மிஸ்வாக்க மிருதுவாக்கி அல்லாஹுடைய தூதருக்கு மிஸ்வாக் செஞ்சாங்க. நான் சொல்லணும், அது என்ன எங்கட காலத்துல வித்தியாசமா தான் இருக்கும், அதை உண்டாக்கிடவான.
இப்ப பாவிக்கக்கூடிய பாவனைகளை கொண்ட வச்சு அந்த புள்ள பாவம். இன்னைக்கு அவர் பாவிக்கிற கோலிக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணமா சொல்றாரு, அது உண்டாக இருந்தா அது லைஃப் வித்தியாசமா போயிடும். அதை வேறையாக வச்சுக்கோங்க. கடைசியில் எப்படி வஃபாத் ஆகுறாங்க இந்த ஆயிஷா சொல்றாங்க, ஏண்ட மடியில தான் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி பிர்ரஃபீகில் அலா என்று சொல்லிக்கொண்டு ஆயிஷா பெருமையா சொல்றாங்க, ஏண்ட கணவன் ஏண்ட மடியில வஃபாத் ஆகினார். நாங்க ஒவ்வொருவரும் துஆ கேட்கணும், யா அல்லாஹ் இந்த இறுதி முடிவை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வஃபாத் ஆகினாங்களோ அப்படி வஃபாத்தா. இப்ப கண்ணியமான சகோதரர்கள், இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ்க்கு நாங்க எல்லோரும் வந்திருக்கிறோம். இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கைய நாங்க முடியுமான அளவுக்கு விட்டு கொடுத்து எங்களுடைய மனைவி மேல அன்பு முஹப்பத், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய முஹப்பத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்துவோம். கட்டாயமாக தீனுடைய விஷயங்கள்ல அல்லாஹுடைய கடமைகளுடைய விஷயத்துல எந்தொன்றை பாலாக்கிடவானோம். அதே போல திருமணம் செய்யக்கூடிய வாலிபரை பார்த்து சொல்லணும், அல்லாஹ் உங்களை பரக்கத்தாக கண்ணியமாக வைப்பான். இன்னும் உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் மகிழ்ச்சியாக இன்னும் பின்னால வரக்கூடிய உங்களை பார்த்து இப்படி வாழணும் என்று ஆசைப்படணும். ஆனா நீங்க இந்த இடத்துல எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, துவா செய்யுங்க, ஹதரத் துவா செய்யுங்க. எல்லாருடைய துவாவையும் விட சிறந்த துவா நான் சொல்லித்தரேன், உடனே கபூலாகக்கூடிய துவா. அந்த துவா தான் மிக முக்கியமான துவா. ஆனா யாருமே எந்த ஒரு வாலிபரும் அதை கேட்கறது, அந்த துவாவை யாருமே அதை கேட்கறது இல்ல. அதுதான் யாரும் துவா செய்யலாம். உங்களுக்கு நீங்க உங்களோட மனைவியை சந்திப்பதற்கு முன்னால உங்களோட உம்மா வாப்போட கையெடுத்து முத்தம் விடுங்க. முத்தம் விட்டுட்டு உம்மா வாப்பா முஆனகா செஞ்சு சொல்லுங்க, உம்மா வாப்பா கிட்ட உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க. அல்லாஹுடைய தூதருடைய துவாக்கு பின்னால கபூலியத்தான முதலாவது துவா உங்களோட உம்மா வாப்போட துவா தான். அதுக்கு பின்னால் அந்த பெண் பிள்ளைக்கும் சொல்லுங்க, அந்த நிக்காஹ்க்கு போறதுக்கு முன்னால உம்மா வாப்போட கையை முத்தம் விட்டு நெத்திய முத்தம் விட்டு முஆனகா செஞ்சு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக துவா செய்ய சொல்லுங்க. அதற்கு பின்னால நீங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்னால அந்த பெண்ணுடைய தலைமுடிய பிடிச்ச ஒரு துவா ஓதணும். பாத்துனீங்களா? இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா பார்க்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதும் வெட்டிங் கார்ல ஏற நேரத்துல கேட்கிற, ஹஸ்ரத் என்னமோ துவா ஒன்றிக்குமா தலைமுடியும் பிடிச்சி ஓதுறது, அது அப்ப பாக்குறது அல்ல, நேரத்தோட பாடமாக்கணும். அந்த துவாவை பாடமாக்கணும். அது ஹோல் எல்லாருக்கும் முன்னாலேயும் சில நேரங்கள்ல சில பெண்கள் பாவம் மேக்கப் பண்ணி அது ஜெல் எல்லாம் பூசி செஞ்சு வச்சிருப்பாங்க அழகான முடிய. இப்ப அந்த இடத்துல போய் தேடி கஷ்டப்பட்டு இழுத்து எடுக்கிறது ஒரு முடிய. அப்படியெல்லாம் இல்ல, வீட்டுக்கு போய் தாராளமாக என்ன செய்யலாம், ஒரு முடிய நீங்களே பிடிச்சி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலை என்ற துஆ ஓதுங்க. அதுக்கு பின்னால நீங்க 2 ரக்காத் சொல்லுங்க, மனைவிக்கும் 2 ரக்காத் தொழ சொல்லுங்க. நீங்க துஆ கேளுங்க, அவக்கு ஆமீன் சொல்லுங்க. நீங்க அவருக்கு துவா கேளுங்க, உங்களோட குடும்ப வாழ்க்கைக்காக துவா செய்யுங்க. இல்லறத்துல ஈடுபடும் போது அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபின ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துவாவோட உங்களோட பிள்ளை தரிக்கும் என்றா அந்த பிள்ளைக்கு ஷைத்தானுடைய எந்த தீங்கும் இருக்காதுன்றா. அடுத்தது வந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லோருடைய கட்டளை, நாங்க யாரும் வேலை வெட்டு இல்லாம நேரம் இல்லாம இந்த இடத்துக்கு வரல. நாங்க இவருக்கு துவா செய்யும் போது எங்களோட பிள்ளைக்கு வரக்கூடியவங்க துவா செய்வாங்க. முடியுமான ஒவ்வொருவரும் இவருடைய கையை பிடிச்சி பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற துஆ ஓதுறதோட உங்க ஒவ்வொருவருடைய தஹஜ்ஜுதிலே கட்டாயமாக தஹஜ்ஜுதிலே இந்த குடும்பத்துக்காக துஆ செய்யுங்க, இந்த குடும்ப பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்க. எங்கட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அல்லாஹ் மற்ற மக்களை வைத்து துஆ செய்ய வைப்பான். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக, எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த இரு குடும்பத்தையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மற்றவர்கள் பார்த்து ஆனந்தப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வாழ வைப்பானாக. சாலிஹான குழந்தை பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுப்பானாக. வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சாலிஹான சிறந்த மௌத்த தருவானாக. கேவலமான இழிவான மோசமான மற்றவர்கள் பார்த்து எங்களை அவமானமாக நினைக்கக்கூடிய நிலையில மரணிப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் இந்த கண்ணியமான சங்கையான மஜ்லிஸ் நடத்துல துஆ கேட்கிறோம். கஸ்ஸா பலஸ்தீன் மக்களுக்கு நீ ரஹ்மத் செய்து யா அல்லாஹ், அவர்களை புரிந்துக்கோ யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் எப்படி நீ பத்ர்ல உஹதுல உதவி செஞ்சாயோ அதை போல அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அந்த மக்களுடைய எல்லா காரியங்களையும் யா அல்லாஹ் நீ